எக்ஸசைஸ் 1.6ல் வந்து 4th sum பார்ப்போம். In a class of students take part in either music or drama or both. 25 students take part in music, 30 students take part in drama, and 8 students take part in both music and drama. Find the number of students who take part in only music, only drama, total number of students in the class. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிளாஸில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். மியூசிக் இல்லைன்னா ட்ராமா இல்லைன்னா ரெண்டுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். 25 ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, மியூசிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 30 ஸ்டூடெண்ட் வந்து ட்ராமா, 8 ஸ்டூடெண்ட் வந்து ரெண்டுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து என்னன்னா, நம்ம கொடுத்துருக்க டேட்டா வச்சு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எம்னா மியூசிக்கு, என் ஆஃப் எம்மும் வந்து 25, அடுத்து என் ஆஃப் டி வந்து 30, அடுத்து என் ஆஃப் எம் இன்டர்செக்ஷன் டினா 8 ஸ்டூடெண்ட் 8 போட்டுரும். இப்போ வந்து ஃபார்முலா தெரியும்ல, என் ஆஃப் எம் யூனியன் டினா வந்து என்னதுன்னா, அதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட், கிளாஸில் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 47 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அடுத்து பாருங்கள், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹூ டேக் பார்ட் இன் ஒன்லி மியூசிக். மியூசிக்கில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா என்னென்னா, இப்போ ஏங்கிற அந்த செட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா அந்த சர்க்கிளில் இருந்து இந்த இன்டர்செக்ட் ஆகுறத வந்து கழிச்சிட்டோன்னா நமக்கு மிச்சம் கிடச்சிடும். அந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா என் ஆஃப் எம், மியூசிக்கில் உள்ளவங்க எத்தனை பேர் 25, அதுலேருந்து காமனாக உள்ளதை கழிச்சா நமக்கு 17 கிடைக்குது. அது மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் டேக் பார்ட் இன் ட்ராமா பார்த்தோன்னா அதே ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 22 கிடைக்குது. இதுதான் வந்து ஆன்சர்.